வந்தோம்னே தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? டேய் பசிக்குதுடா, ஏதாச்சும் பழைய கஞ்சினாலும் குத்துங்கடா கொண்டு போய். எனக்கு தெரிஞ்ச குண்டாஞ்சட்டிலாம் கழுவி கவுத்துட்டாங்க. குண்டா செட்டி ஏற்றுறதுக்கு ஆட்டோ வந்துருச்சு, ஸ்பீக்கர் செட்டை கலட்டுறதுக்கு ஆள் வந்துருச்சு, பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டு போக கார் வந்துருச்சு. நம்ம போயிட்டு நம்ம எங்களை கூட்டம் வந்தா இன்னும் வரல. அதை மட்டும் வந்தாரா அந்த போட்டோ ஃப்ரேமை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். முடிஞ்சா அவன்கிட்ட ஒரு 500,000 அவன் இதை போட்டுட்டு கிளம்பிடலாம். அதான் ஃப்ரெண்ட், ஒரு நண்பனோட ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நம்ம நண்பரை தேடுறது எதுக்குன்னு யாருக்குமே தெரியும். அங்கே விட்டு எல்லாம் புதுசாக தேட போகிறோம், கட்டி பிடிச்சி முத்த கொடுக்க போகிறோம், காசு வாங்கிட்டு போகிறதுக்கு தான் காசு கொடுத்து எல்லாம் ஜோடி ஜோடியாக தெரியுதாங்க. எங்களை பாருங்க 3 பேர் ஏதோ பவுன்சர்ஸ் மாதிரி நிற்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்திருக்குது வந்து எங்கள் கூட படித்தவனோட தங்கச்சிக்கு கல்யாணம். ஆனால் எங்கள் கூட படித்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணம் பண்ணேன், அதையே எங்களால் ஏற்றுக்க முடியல. அடுத்த 10 மாதத்துல குழந்தை பிறந்துருச்சுன்னு வேற சொல்கிறான். அதை கல்யாணம் பண்ணதே ஏற்றுக்க முடியல, அதுக்குள்ளே குழந்தை பிறந்துச்சுன்னு அதுக்கு கூப்பிட்றான். எல்லாம் அவசரப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நானும் சொல்கிறேன், 25 வயசுலலாம் கல்யாணம் பண்ணிடுவேன். பொம்பளை சோக்கு கேட்குதா? பொம்பளை சோக்கு நீங்க தான் கல்யாணம் நீங்க ரெடி. இவன் எனக்கு முன்னாடி பண்ணிடுவான். இவன் போற பக்கம் 22 பிளாக்ல கிடக்கு நம்பரு. பேசவே இல்லை, ஒரு 2 நாள் வச்சு பேசி நாங்கள் கல்யாணம் பண்ணணும். எதுக்கு நம்பர் பிளாக்ல இருக்குன்னு கேளுங்களேன். சொல்றேன் எதுக்கு பிளாக்ல இருக்கு. என்ன உங்களை சொல்றது, அது எனக்கே தெரியல இன்னும். ஃப்ரெண்ட்ஸ், லவ்னா எப்படி இருக்கணும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக வேறு வீடியோவில் சொல்கிறேன். பெருசாக போவோம். ஆமாம், ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட், காதலிக்கிறேன். இப்போ இவனை லவ் பண்ணுறான்னு வச்சுங்க, 2 தப்பாக்குதுண்ணா. இப்போ இல்லைண்ணா அப்படி சொல்ல வரலடா. வந்து இவன் பெண், நீ பெண் மாதிரி பெண்ணுங்க, இவன் வந்து பையன் வச்சுங்க. இப்படி பண்ணா அந்த பிளாக் கட்டி பிடிச்சி பண்றான். அதெல்லாம் இல்ல, அது லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதுகிட்ட போய் நான் இப்படி பண்றது. பக்கத்துல அதை விட இவன் வந்து பையன், இவன் வந்து பொண்ணு. இப்ப நீ வந்து வெளில போற, உன் ஆள்கிட்ட சொல்ற, சொல்லு என்ன போயிட்டு தம்பி கிட்ட சொல்லவே இல்லை, திடீர்னு இப்ப வந்து சொல்ற. சொல்லவே இல்லையா? ஆமா சொல்றேன் இப்ப. தம்பி நீங்க எல்லாம் 1 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும். திடீர்னு இப்போ வந்து நீ கிளம்புறன்னா அது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் போக கூடாது. எங்க போற? பசங்களோட வெளில போறேன். அதான் எங்க போற? பசங்களோட வெளில போறேன். டீ குடிக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணு போக வேணாம், இரு வீட்டுல. யானா அதெல்லாம் அவங்க கண்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பிடிக்க மாட்டாங்க? அவங்க என்னடி பண்ணாங்க? அதைத்தான் நானும் சொல்றேன், எனக்கு கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. நான் இடையில என் கேரக்டர் வருது, அதான் நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்க. ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டோட டீ குடிக்க போறேன்னு ஒரு லவர்கிட்ட சொல்லும் போது இத்தனை கேள்வி கேட்டா மன உளைச்சலுக்கு ஆளாவனா இல்லை? கண்டிப்பா. இப்ப வந்து இவன் சொல்றானா, சரி பார்த்து போயிட்டு வா, அதோட முடிஞ்சு. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகுதுன்னு சொல்லுதா, அதுக்கு பையன் சரிம்மா பார்த்து போயிட்டு அனுப்பிச்சி விட்றணும். ஏன்னா இவனோட சர்க்கிளில் இவனுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இவனோட சர்க்கிளில் இவனுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். 2 பேரும் இப்போ லவ் தான் பண்ணுறாங்க. 2 பேரும் இப்போ ஃபேமிலி ஆகி ஒரு இதயமா வாழலை. இவன் வேற லைஃபை வாழட்டும், அவன் வேற லைஃபை வாழட்டும். 2 பேரும் லவ் பண்ணட்டும். இப்போ பிளாக்ல தான் இருக்கு நம்பர். நீங்க டைவர்ஸ்க்கு முடிவு பண்ணிடாதீங்க. அதெல்லாம் இல்ல, வேற ஏதாச்சும் பேசலாம். சொல்றேன், இப்போ இவன் வெளில போகட்டும். இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகும். அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தானே பிரச்சனை. எங்களால ஒரு சின்ன உதவி. ஆமா, இதனால இந்த காதல் மட்டும் இல்ல, நிறைய காதல் வந்து பிரியட்டும். என்னைய அந்த கூட்டில எதுக்கு வா இது போறதுன்னா ஒரு ஃப்ரெண்டோட அவங்க முக்கியமா நான் முக்கியமான ஒரு கேள்வி வச்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன, இவங்க நட்புங்கிறது வேற, காதல்ன்றது வேற. நட்பையும் காதலையும் முதல்ல கம்பேர் பண்ணலாமா சொல்லுங்க? நீ முக்கியமா நான் முக்கியமான ஒரு கேள்வி வரலாமா? உன் ஃப்ரெண்டு முக்கியமா உனக்கு நான் முக்கியமான? பாவம் இந்த பையன் என்ன பதில் சொல்லுவான் சொல்லுங்க. ஆனா அப்படியெல்லாம் உன்னை நினைக்காதீங்க, இவன் நீ தான் முக்கியம், அவையெல்லாம் முக்கியம் இல்லட்டு போயிடுவான். இவன் ஏன் முன்னாடியே சொன்னா அப்படி போனாலும் எங்க இருக்கிறான் மறுபடியும் சண்டை தான் வர. அப்படி போனாலும் அதான் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேருமே 2 லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் தனியாக போகட்டும், ஃப்ரெண்ட்ஸோட போகட்டும். அங்கே போனதுக்கு அப்புறம் இவர் ஃபோன் பண்ணி என்ன
போயிட்டியா சாப்பிட்டியா அது இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. இவன் எதுக்கு ஃப்ரெண்டோட வெளில வரணும் நீங்க சொல்லுங்க. இது இவரு தலைவர் அப்படி பேசினாலும் பரவாயில்ல, ஏன் போனேன் எதுக்கு போனா அங்க வேற என்ன விட உனக்கு அவங்க தானே முக்கியம். நான் கூப்பிட்டா வருவியா, அவங்க கூப்பிட்டாங்கன்னு போற. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. டீ குடிக்க போறேன்னு 10 நிமிஷம் கேட்டுட்டு போனா அதுக்கே 10 நிமிஷம் பேசிட்டு டீ குடிக்க போன 10 நிமிஷத்துல அந்த பொண்ணுட்டே பேசிட்டு இருந்தா. சீனி போட்டுறாங்க, பால் ஊத்துறாங்க, காபி போட்டுறாங்க. அதனால கதிரவேன் நீங்க மாத்தி ஆரம்பிக்கிறீங்க. அதனால கதிரவேன் இதெல்லாம் எதுக்கு வரேன்? பிகாஸ் லவ் பண்ற பொண்ணுகிட்ட இது மாதிரி வெளில போறேன்னு சொல்லிட்டா சரிம்மா போயிட்டு வாமான்றதோட முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நானா போயிட்டு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா நானா ஃபோன் பண்ணி சொன்னேன்னா ஓகே. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு அந்த ஃப்ரீடத்தை நம்ம கொடுக்கணும். அந்த பொண்ணு வெளில போகுதா சரி போயிட்டு வாமான்ட்டு நம்ம விட்டுறணும். போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றிட்டு அதே மாதிரி அது ஏதாவது சொல்லணும்னா அந்த பொண்ணாக ஃபோன் பண்ணி சொன்னிச்சுன்னா ஓகே நம்ம அதை கேட்டுக்கலாம். இடையில நம்ம ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டியா தூங்க ஃப்ரெண்ட்ஸோட தானே போயிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்க மாட்டாங்க சொல்லுங்க. அதனால் லவ்வில் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, நியூஸ் ரிப்போர்ட்டர் கிடையாது அப்டேட் கொடுத்துட்ருக்கிறதுக்கு. லவ்வில் அப்டேட்ஸை விட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். 2 வாட்டி ஃபோன் பண்ணி ஒருத்தர் எடுக்கலன்னா சரி ஏதோ வேலையாக இருக்கான்னு விட்டுறணும். எல்லாருக்கும் பாசம் இருக்கும், அக்கறை இருக்கும். ஐயோ 2 வாட்டி ஃபோன் பண்ணி எடுக்கலையே என்னாச்சோ ஏதாச்சும் எல்லாருக்கும் கவலை இருக்கும். இருந்தாலும் அதை நல்லதாகவும் யோசிக்கலாம். யார் 2 வாட்டி ஃபோன் பண்ணி எடுக்கல பேசுறா நீ இப்போ பேசுறா உனக்கு சொல்றா அதிகமா பேசி விடுவேன். நான் வீடியோ முடிங்கிறேன் பேசிக்கிட்டு எனக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம் நீ முடிவு பண்ணிட்ட, அதனால இப்படி பேசிட்டு தெரியல. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கேமரா வந்தது. லவ்வில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். உங்களோட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். வந்த இடத்துல அடியாக உடம்பு எவ்வளோ இருக்கு. நாமளே ஆட்டம் நம்ம ஸ்கூலில் படித்த பொண்ணுக்கு தாண்டா, அந்த பொண்ணோட ஸ்கூலில் படித்த பொண்ணு கிடையாது. இன்னும் அந்த 3 பேர் உருட்டாம அப்படின்ட்டு அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணுங்களுக்கும் எங்களை தெரியும், எங்களுக்கும் அந்த பொண்ணுங்க தெரியும். ஆனால் அந்த பொண்ணுங்க பார்த்துட்டு அந்த அண்ணனுங்க பேசினா நம்ம பேசுவோம் அப்படின்னு அந்த பிள்ளையில போகுது. நாங்கள் அந்த பாப்பாங்க பேசினா நம்ம பேசுவோம். நாங்கள் பார்த்துட்டு இதில் 2 பேருமே பேசிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பல பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் முடிச்சுட்டு எப்பயாவது மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது பார்த்துட்டு சரி அவன் பார்த்துட்டு அவன் பேசுனா நம்ம பேசுவோம் அப்படின்னு இவங்களும் அதே மாதிரி அவங்களும் சரி அவன் பார்த்துட்டு அவன் பேசுனா நம்ம பேசுகிறோம். இது மாதிரி பேசிக்காமலே போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறா அது மாதிரிலாம் இருக்காதீங்க. உங்களோட பழைய நட்புகளை பார்த்தீங்களா, கூச்சம் விட்டு போய் டக்குனா அவங்க பேசினா தான் நம்ம பேசுவோம்லாம் கிடையாது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்களா, பள்ளிக்கூடத்து நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள மீட் பண்ணுறீங்களா, பார்க்குறீங்களா, பேசுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு பேசாமல் போய் வாழ போகிறது ஒரு வாழ்க்கை தான். எப்போ சாவா என்னன்னு தெரியாது. இப்போ கூட ஏதாவது ஒன்று ஆகி இங்கேயே மயங்கி விழுந்து மண்டையை போட்டாலும் போடலாம். அதனால் இந்த அவன் பேசுனா பேசட்டும், அவன் பேசினா நம்ம பேசுவோம் அப்படின்லாம் இருக்காதீங்க. நம்மளாம் பேசுவோம். என்ன மானம் கெட்டு போவோமா, மரியாதை போகுமா, என்ன இதெல்லாம் வச்சு ஒரு ஈன வெங்காயமும் இல்லை. இருக்கிற வர சந்தோஷமாக எல்லாரும் கூடயும் பேசிட்டு ஹாப்பியாக ஜாலியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மானவ ரோசம் இருந்துச்சுன்னா அதை தோட குழி தோண்டி பார்த்துருங்க. 10 பேர் தான் பிரயோஜனம் இல்லை. உண்மையான ஒன்று தான். மானம் ரோசம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம உண்மையாக வாழ போகிறது இல்லை. வாழ்கிற வர இருக்கும்போது நம்ம கூட இருக்கவங்க வாய முட்டை கம்முன்னு இருக்குது. நம்ம கூட இருக்கவங்களோட சந்தோஷமாக நாமளும் அவங்களையும் நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மணி இவ்வளோ நேரம் ஆகி அவன் இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். இவரெல்லாம் பேசினாங்க இல்ல என்னைய நானும் இது வண்டியில போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சேம் போடுறதுக்காக வண்டியில போயிட்டு இருக்கோம். போன் எடுத்து வீடியோ எடுத்து ரோட்ல வீடியோ எடுக்கிறான். எங்கடா வீடியோ எடுக்கிறான்னு பார்த்தா அவன் லவ் பண்ற பொண்ணோட ஊர் அது. அந்த ஊரை கிராஸ் பண்றாங்க. அந்த ஊரை கிராஸ் பண்றதை வீடியோ எடுத்து அவங்களுக்கு அப்டேட் பண்றாராம். நான் உங்க ஊருக்கு வந்துட்டேன், உங்க ஊர் பக்கம் போறேன் அப்படின்னு. இதே இவள பேசுறான். அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய எல்லாம் பண்ணுவாங்க. திருப்பி அந்த ஊர் வழியால திருப்பி இங்கிட்டு வரும்போது மேற்கு அடிக்கும். நண்பர் ஒருத்தர் போன் அடிக்கிருக்கு. வாங்க என்ன பேசுறாருன்னு சொல்றேன்பா. அன்பா நண்பரோட கல்யாணத்துக்கு நண்பரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு உட்காந்துருக்கோம். நீ எங்க இருக்க? ஊர்லயா? என்ன பண்ற? ஜாலியா இருக்க நீ பாட்டுக்கு? கண்டிப்பா வாரி கூட தாண்டா போறேன். கோயிலுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். நான் வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் நம்ம நண்பர் பழனிவேல். இவரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்க போனீங்க? எங்களை வர சொல்லிட்டு எங்க போன நீ? நம்ம தப்பா நினைச்சிட்டேன் நம்ம நம்புறேன். உண்மையிலேயே வேட்டி சட்டை தான் வாங்கிட்டு வந்திருக்கான்.
சரி வா நண்பா பிரேமை மட்டும் கொடுத்துட்டு வந்துருவோம். என் நண்பர் வந்துட்டாரு. நம்ம வந்து சேம் கொடுத்தாச்சு. ஆனா ஏதோ பெரிய தண்டு போயிட்டு இருக்கு. காதல ஏறி அடிக்கிறேன் ஏரியா எங்களை சாப்பிட கூப்பிட்டா வாங்கடா சாப்பிட்டுட்டு போலான்னு அப்படியே அங்க இங்க பாருங்க குண்டாடே கழுவி போட்டாங்க. குண்டாடே கழுவி போட்டு ஏய் நாங்க வந்து அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேல இருக்கா நீ வந்து அப்பெல்லாம் பஞ்சு நடந்துட்டு தான் இருந்தேன். 12 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் வந்து எடுத்துட்டான். அது பிரேம் போய் அடிச்சுட்டு வர இல்லையா சொல்லு. நீ எப்ப சொன்ன? நீ கல்யாணத்தை எப்ப சொன்ன? காலைல போனிச்சு கல்யாணம் வந்துடு அப்படிங்கிறான். இல்ல இவங்கிட்டயாவது சொன்னா எங்ககிட்டலாம் சொல்லு சொல்லு. சரி இவன்ட்ட சொன்னேன் என்கிட்ட எப்ப சொன்ன? நம்பரை வாங்கி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போகுது சொல்லு. நான் உன்ட்ட என்ன சொன்னேன், வீட்டுல போய் அழலாம் சொன்னா புரியல என்னது வீட்டுல போய் அழன்னு சொன்னேன். அலன்னு சொன்னா எங்கள்கிட்ட நீ ஏன் சொல்லல? ஏய் நான் நம்பர் இல்லடா நம்பர் இருக்குல்ல. சரி இல்லடா இவன்ட்ட சொன்னல. நான் உன்ட்ட என்ன சொன்னா பேச முடியலடா இப்போதைக்கு நான் சொன்னது இதானடா அப்படி சொன்னேன்டா இதானா நான் சொல்லி விட்டேன். இப்ப நம்ம தலைவர் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காப்புல. எந்த பள்ளத்துல கொண்டு விடுறது அந்த கண்டிப்பா அந்த பள்ளத்துல கொண்டு விட்டுருவான். சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நண்பர் ஒரு 500 ரூபாய் காசு விட்டாரு. அவ்வளவுதான் வைன் ஷாப்பு. வண்டியில ஜோர் இல்ல காசு கொடுத்தா நானும் வேணான்னு சொல்லி தடுத்தேன். பாக்கெட்ல வச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டேன். பொய் வேணாம் சொல்லி தடுக்கல. எனக்கு கொஞ்சம் பிடிங்கிட்டு வராங்க. அந்த 500 ரூபாயில அவர் எதுவுமே வாங்கிட்டு